Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல இந்த leftover pieces வச்சு பியூட்டிஃபுல்லா ஒரு sling bag ரெடி பண்ண போறோம். தேவையான clothலாம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஹேண்டிலுக்காக and இதுக்கு வந்து சுடிதார் ஜிப்பை யூஸ் பண்றேன். இது சின்ன சைஸ் கட்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்டில் ரெடி பண்ணிக்கலாம். சோ இந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு மேல் தையலும் போட்டுருக்கேன். இது இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். நல்லா திக்கா இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. தைக்கும்போது ஃபர்ஸ்ட் மேல் பக்கம் பிசுறு தெரியாம இருக்கிறதுக்கு உள் பக்கமா மடிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை உள் பக்கமா மடிச்சிட்டு அப்புறமா சைட்ல மடிச்சு தைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லென்த்தி பீஸை ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். கீழே இருந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக 4.5 இன்ச்சு அது ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்கிக்கலாம். இப்போ அகைன் இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தோட டோட்டல் விட்த் எனக்கு 7 இன்ச் இருந்தால் போதும். பட் நம்ம இந்த ஜிப்பை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஜிப்பை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்பராக அட்டாச் பண்ணிட்டா பரவாயில்ல. அது கொஞ்சம் ஏடாகுடமாக ஆயிடுச்சுன்னா இந்த கிளாத் வந்து நம்ம முன்னாடியே கட் பண்ணிட்டா நம்மளால சரிப்படுத்த முடியாது. அதனால இப்போ ரஃபாக லைன் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ள 3/4 இன்ச், இந்த பக்கத்துலேருந்து 3/4 இன்ச், இந்த பக்கத்துலேருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். உள்ள வந்து இப்போ 5.5 இன்ச் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணோம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நல்ல பக்கம் ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண லைனில் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு நடுவில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டரில் மிடில் கட் பண்ணிவிட்டு கார்னர்ஸ்லாம் கிராஸில் கட் பண்ணிக்கலாம். தையலில் படாத மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கிளாத்தை திருப்பும் போது அந்த ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இதை அப்படியே உள்பக்கம் கொடுத்து வாங்கிக்கலாம். இது இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம நீட்டாக அயன் கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோலில் வந்து நம்ம இந்த ஜிப் அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு ஸோ இப்படி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜிப் இந்த ரன்னர் வந்து மிடில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ரன்னர் வந்து இந்த கார்னரில் இருக்கட்டும். இந்த எண்டுக்கு வரும்போது ரன்னரை வந்து நம்ம சென்டரில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ டேர்ன் பண்ணும்போது மறுபடியும் ரன்னர் இங்கே வச்சுட்டாக்கா கரெக்டாக அந்த கேப் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. மறுபடியும் கிளாத்தை டைரக்ஷன் திருப்பிட்டு இந்த பக்கத்துலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த ஜிப்போட கேப் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இந்த சைட்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். எக்ஸஸாக இருக்க ஜிப்பை நல்லா க்ளோஸாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சுடிதாருக்கு யூஸ் பண்ணுற ஜிப்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக 7 இன்ச் மார்க் பண்ணி இப்போ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து சென்டரில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த செல்ஃபோனுக்கு கரெக்டாக மேலே ஒரு 1 இன்ச் கீழே ஒரு 1 இன்ச் இருக்க அளவுக்கு இந்த பீஸ் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு சைட்லையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் 1/2 இன்ச்சில்.
இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால ஜிப்பு மேலே தையல் படவே படாது. ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சைடில் வந்து ஈவனாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பீசஸை ரெடி பண்ணிக்கலாம். இதோட லென்த் வந்து 12 இன்ச் இருக்குது. இந்த பீஸை வந்து ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம மேலே மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 4 இன்ச் இருக்குது. இதை வந்து சென்டரில் ஃபோல்ட் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே ஒரு 3 இன்ச்சுலேருந்து அப்படியே ஷேப் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த 2 பீசஸ்குள்ளேயும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பர்ஸை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இது கரெக்டாக வந்து நல்ல பக்கம் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு கேப் விட்டுடலாம். இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணாமல் சுற்றியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம். கீழே வந்து அங்கே கேப் இருக்குது, அதனால கொஞ்சம் நான் தள்ளி கட் பண்ணியிருக்கேன் திருப்பறதுக்காக. கார்னர்ஸ்லாம் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து திருப்பிக்கலாம். இப்போ இந்த திருப்பும் போது ஜிப்பு மேலே தையலே இல்லாததுனால நமக்கு திருப்பறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்னர்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்ச ஹேண்டில்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழ்ப்பக்கமாக கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சுட்டு இந்த பர்ஸை உள் பக்கமாக ஓப்பன் பண்ணி பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் அதே அளவுக்கு 1/2 இன்ச்சுக்கு கீழே வச்சுட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணி பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழ்ப்பக்கத்தில் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேல் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல் ஷேப்புக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஒரு ப்ரெஸ் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு அழகுக்காக இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் மேலே. நம்மளோட ஸ்லிங் பேக்கை வந்து பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இது வந்து மணி, கார்ட், கீ செயின் எல்லாமே வச்சுக்கலாம். நல்லா தாராளமாக இருக்குது. அண்ட் இதில் வந்து செல்ஃபோன் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் 11 சப்போர்ட். See you all in my next video. Have a great day.